வளாகத்தின் பிரதான செய்திகள். சட்டத்திறனிகள் போல் வேடமணிந்து நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிச்சூடு. நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது, சஜித் பிரேமதாச கவலை. புதுக்கடை நீதிமன்ற வளாக துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் பாதுகாப்பு கோரும் அர்ஜுனா எம்பி. நாளாந்தம் 4000 கடவுச்சீட்டுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. வெளிநாட்டு சுற்றுலா பயணி செல்வி மோகத்தால் மரணம். எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் டிஜிட்டல் அடையாள அட்டை விநியோகிக்கப்படும். நாட்டில் இயங்கி வரும் பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்காக விசேட அதிரடி போலீஸ் புலனாய்வு பிரிவினர் நாட்டில் களமிறக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை நகரில் பாவனை குதவாத உணவுப் பொருட்கள் தொடர்பில் திடீர் சுற்றி வளைப்பு. 100க்கும் மேற்பட்ட யானைகள் புதிய பொருட்களை தேடியுண்டு வரும் அரிய காட்சி. அழுத்கடை நீதிமன்ற வளாகத்தின் 5ஆம் இலக்க நீதவான் நீதிமன்றில் வைத்து கனேமுல்ல சஞ்சீவை சுட்டுக் கொல்ல சட்டத்திறனிகள் போல் வேடமணிந்து இருவர் வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகத்தில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பொத்திக மனதுங்க இதனை தெரிவித்தார். விசாரணையில் துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர் வழக்கறிஞர் போல் மாறுவேடமிட்டு வெறுங்கையுடன் நீதிமன்றத்திற்குள் நுழைந்து பின்னர் சம்பந்தப்பட்ட பெண்ணிடமிருந்து துப்பாக்கியை எடுத்துச் சென்றது தெரிய வந்துள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ கூண்டிலிருந்து இறங்க முற்பட்ட போது குறித்த நபர் துப்பாக்கியால் சுட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இன்று காலை அழுத்கடை நீதிமன்ற வளாகத்தின் 5ஆம் இலக்க நீதவான் நீதிமன்றில் வைத்து கனேமுல்ல சஞ்சீவ என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் இது தொடர்பான விசாரணைகள் கொழும்பு குற்றப்பிரிவு உள்ளிட்ட 5 விசேட குழுக்களின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். சட்டத்திறனிகள் பயன்படுத்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் என்ற புத்தகத்தின் பக்கங்களை குற்றவாளிகள் கவனமாக துப்பாக்கியின் வடிவில் வெட்டி நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கியை கொண்டு வந்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இது தொடர்பில் நீதவான் நீதிமன்ற சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் திரு குணரத்ன வன்னிநாயக்க கூறுகையில், துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்னர் சந்தேக நபர்கள் இருவரும் பிரதான வாயிலை விட்டு வெளியேறியுள்ளனர். துப்பாக்கிச்சூட்டில் பலத்த காயமடைந்த கனேமுல்லை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் மார்பில் துப்பாக்கிச்சூட்டு இலக்காகியுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் டாக்டர் ருஷான் பெல்னா தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாட்டில் நிலவும் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளமை குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்தார். சிறு குழந்தைகள் கூட வன்முறைக்கு பலியாகும் நிலைமை மிக மோசமாகிவிட்டதாக அவர் வலியுறுத்தினார். இதன் வெளிச்சத்தில் பாதுகாப்பை மீட்டெடுப்பதற்கான வலுவான நடவடிக்கைகளை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் நெருக்கடியை எதிர்கொள்ள எதிர்க்கட்சிகள் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக உறுதியளித்தார். தற்போது நிலவும் பாதுகாப்பின்மை நீதித்துறையிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக எச்சரித்த பிரேமதாச, நீதிமன்றில் நீதி கோரும் போது தனிநபர்கள் உயிருக்கு அஞ்சுவது கவலை அளிக்கிறது என்றும் குறிப்பிட்டார். இவ்விடயம் தொடர்பில் உடனடி கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் சமூகத்தில் எவ்வாறான நிலைமைகள் ஏற்படாமல் தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் வெளிச்சத்தில் சட்டமியற்றுபவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக கவலை தெரிவிக்கும் வகையில் தமக்கு பாதுகாப்பு வழங்குமாறு யாழ் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். 2 வாரங்களுக்கு முன் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஓரிருவர் 2 வாரங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஓரிருவர் என்னை அச்சுறுத்தினர். இந்த அமர்வுகளுக்கு பிறகு மீண்டும் யாழ்ப்பாணம் செல்ல திட்டமிட்டுள்ளேன். பொது அமர்வுகளின் போது குறைந்தபட்சம் பாதுகாப்பை வழங்குமாறு மாண்புமிகு காவல்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் என்று பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் ஒழுங்கு பிரச்சினை எழுப்பினார். எம்பிக்கு பதிலளித்த சபாநாயகர் ராமநாதனின் கோரிக்கையை சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் தெரிவிக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார்.
இலங்கை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் 2025 ஆண்டு பிப்ரவரி 18 இரவு முதல் 24 மணி நேரமும் திறந்திருக்கும் என பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சு அறிவித்துள்ளது. நாளாந்தம் 4000 கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாளொன்றுக்கு 4000 கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் 24 மணி நேரமும் இயங்குவதை உறுதிப்படுத்துவதற்கு மேலதிக ஊழியர்களை நியமிக்க அமைச்சரவையின் அங்கீகாரம் முன்னர் வழங்கப்பட்டது. இலங்கை போக்குவரத்து சபையினால் நடாத்தப்படும் இரவு நேர பஸ் சேவை இன்று முதல் கொழும்பு கோட்டையிலிருந்து பத்தரமுல்லை வரை இயக்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். இன்று காலை பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பெதிமினிக்கே ரயிலில் பயணித்த ரஷ்ய வெளிநாட்டு சுற்றுலா பயணியொருவர் செல்வி எடுப்பதற்காக புகையிரத்தின் கால் பலகையில் தொங்கிய நிலையில் பதுளை காலியல நிலையத்திற்கிடையில் ரயிலிலிருந்து தவறி விழுந்துள்ளதாக காலியல போலீசார் தெரிவித்தனர். பதுளை பியங்கேயிலிருந்து வெகு தொலைவில் உள்ள அமுனு பெல்பெட்டிய 180/25 தபால் நிலையத்திற்கு அருகில் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் பெர்சினோமே ஓல்கா என்ற 50 வயது ரஷ்ய பெண்ணே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 12 பேர் கொண்ட குழுவுடன் ரஷ்யாவிலிருந்து இலங்கைக்கு வந்துள்ளார். இன்று காலை குழுவினருடன் பதுளைக்கு வந்து பதுளை நகர நீர்வீழ்ச்சிக்கு பயணித்த போது புகையிரதத்தில் தொங்கி செல்வி எடுக்க முயற்சித்துள்ளார். அப்போது ரயில்வே மண் குவியலில் மோதி விழுந்தது விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். டிஜிட்டல் அடையாள அட்டை வரும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வழங்கப்படும் என்று டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கான தரவு கையகப்படுத்தல் முறையை தயாரிப்பது தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அடையாள அட்டைக்குரிய தரவுகளை பொதுமக்கள் பிரதேச செயலகங்களில் வழங்க முடியும். இதற்காக தற்போது ஒரு வலையமைப்பு திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். இதில் முதற்கட்டமாக டிஜிட்டல் அடையாள அட்டைக்கு விண்ணப்பதாரரின் முகப்படம் மற்றும் கைரேகைகள் பெறப்படும். இரண்டாம் கட்டமாக கண்ணின் கருவளையத்தின் நிறம் மற்றும் உடற்கூற்றியல் தரவை டிஜிட்டல் அடையாள அட்டையில் சேர்ப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அத்தோடு புதிய அடையாள அட்டைகளுக்கு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகள் வழங்கப்படும். அதன் பிறகு பழைய அடையாள அட்டைகளுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தமது அரசாங்கத்தின் கீழ் பாதாள உலக நாடுகளுக்கு எவ்வித தளர்ச்சியும் வழங்கப்பட மாட்டாது என ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரான அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அழுத்கடை நீதிமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர மேற்கொண்ட விசாரணைக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்த விடயத்தை பற்றி நாங்கள் ஆழமாக யோசித்து வருகிறோம். பாதாள உலகம் தொடர்பில் ஏற்கனவே பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அண்மைய நாட்களில் இந்தியா மற்றும் துபாயிலிருந்து சில முன்னாள் பாதாள உலக குற்றவாளிகளை இந்நாட்டிற்கு அழைத்து வர அரசாங்கம் ஏற்பாடு செய்துள்ளது. பாதாள உலகத்தை ஒடுக்குவது தொடர்பாக எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளை இங்கு வெளியிட முடியாது. பாதாள உலகமானது கருப்பு பணத்துடன் போதைப்பொருள் கடத்தலுடனும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. இவற்றை வழிநடத்தும் சிலர் இலங்கையில் கூட இல்லை. சில இடங்களில் பாதுகாப்பு படையினரும் ஈடுபட்டுள்ளனர். பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்காக விசேட அதிரடி போலீஸ் புலனாய்வு பிரிவினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களம் ஊடாக பொது சுகாதார பரிசோதகர்களால் திருகோணமலையில் திடீர் சுற்றி வளைப்பொன்று இன்று இடம்பெற்றது. பொது சுகாதார பரிசோதகர்களால் திருகோணமலையை சேர்ந்த ஊழியர்களாலும் திருகோணமலை நகர பிரதேசத்தில் உள்ள உணவகங்கள் சுற்றி வளைக்கப்பட்டன. இதில் பாவனை குதவாத சமைக்காத உணவுகள் ஒரே குளிரூட்டியில் வைக்கப்பட்டிருந்தமை, காலாவதியான பொருட்கள், கடைகளில் சுகாதாரம் பொருட்களின் மீதான லேபல் சம்பந்தமான பிரச்சினை போன்றவைகள் இனம் காணப்பட்டு கடை உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. சில கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் பாவனை குதவாத பொருட்களும் கைப்பற்றப்பட்டன.
வேளாண்மை அறுவடையின் பின்னர் யானை கூட்டம் புதிதாக முளைக்கின்ற புல்லினங்களை உண்பதற்காக நாடி வருகின்றன. அம்பாறை மாவட்டத்தில் திடீரென சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வளத்தாப்பட்டி வில்லுக்குள பகுதிகளை உணர்ந்து யானைகள் இவ்வாறு காலை முதல் மாலை வரை வருகை தருகின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.subeetsam.com என்ற மது இணையதளத்தில் பார்வையிடலாம்.